வெளியே சுறுசுறுப்பு சூட்டறாங்க. கிளம்பு. நீ மச்சான் காலையில ஒரு போலீஸ் வரணும். நீ என்ன செய்றவனா? வந்து சொல்றேன். ini nggak aku anak boleh tahu ini kudu sudah tidak jelas ini bentar lagi semua orang kalau apa pun oke sir Better? Yes. Yes. One more. Sir, nasa kaji. Sure. போஸ்ட் சொல்றல நேரல உயிரை காப்பாத்தினா யாரை ஓடி ஆறாடி டேய் சொல்றா போடா லாரிக்கு நான் பேசுறேன் எஸ் மேடம் நேத்து ஜெயில ரிலீஸ் ஆயிட்டான் எப்படி நடந்துச்சு ரோட கிராஸ் பண்ணும்போது அடிப்படை இருக்க மேடம் ஐ சி அடிச்ச வண்டி அடுத்து நிறுத்தாம எஸ்கேப் ஆயிட்டான் மேடம் அந்த கார் யாரு ஏப்பா அந்த வெயிட் யாரு அடிப்படை இருக்கானே கவுண்ட் காசு சென்ட் பாய்க்கு போடு ஓகே மேடம் கரெக்ட் எஸ் மேடம் Vaya problem, madam. Kanadi na kanadi ya. I know. Madam, this reaction madam nanche. Reaction madam nanche. It's not an accident. Murder. Planned murder. Back to the club, back to the trunk, back to the spot, back to shaking it. Oh my God, the vital sounds like the morning. I got a feeling that night, I got a feeling that night, that night. நிமிர்ந்திருந்த துணிந்ததில்லை குறுக்க வந்தா பொல்லாதவன போட்டு தள்ள எதிர்த்து நின்னா போட்டி போடி பெருக்க உன்னை எவ வந்தாலும் ஊதி தள்ள ஐந்தாளை விட டெய்லி சாப்பிட்டு கொடுத்து நின்று ஒரு நாள் பாடே பட்டம் முடிஞ்சா கிடைக்கும் லீவே vital sounds like the morning. மேல பானோ தீட பூமி நடுவில் மச்சான் நீ தான் சாமி கிடைச்சது எல்லாம் முடிச்ச சாமி vital sounds like the morning. நிமிர்ந்திருந்த துணிந்ததில்லை குறுக்க வந்தா பொல்லாதவன போட்டு தள்ள nothing open to life, what you like, never work it back away, I can't say no, it's not a stop in the job. போட்டு பாப்பாரன் சுட்டு போட்டு நம்ம பாட்டுக்கு எல்லை வாய்ப்பாடு
மைனா போகுது ஒரு பாலே போஸ்டா போகுது ஒரு பாலே அந்த காலில் அடிச்சா மச்சான் ஃபுட்பால் திசைகள் எட்டும் உனக்காக திறந்தே கிடக்குது கூட்டால பயமில்லாம டிராவல் பண்ணு நீதான் உனக்கு நட்டாம நிமிர்ந்து நல்ல குனிந்து செல்ல குறுக்க வந்தா பொல்லாதவன போட்டு தள்ள நிமிர்ந்து நல்ல குனிந்து செல்ல குறுக்க வந்தா பொல்லாதவன போட்டு தள்ள மற்றவர்க்கை விளையாடு போனா மீண்டும் கிடைக்காது உனக்காக இங்க நீ வாழு காட்டோடு நாளை என்பது கனவோடு இன்றே உள்ளது இன்றை கொண்டாடு கவலையை தூக்கி நீ போடு கைத்தா புடிச்சு மேலே துணையா யாரும் தேவையில்லை நீ தான் உனக்கு பாரு நிமிர்ந்து நில்ல குனிந்து செல்ல குறுக்க வந்தா பொல்லாதவன போட்டு தள்ள எதிர்த்து நின்னா போட்டி போட்டு தடுக்க உன்னை எவ வந்தாலும் ஊடி தள்ள டெய்லி சாவல் குனிந்து நின்று ஒரு நாள் வாழ வாழ்க்கை முடிஞ்சா கிடை கொள்ளிவே மேல மனோ கீழே பூமி நடுவில் மச்சான் நீ சாமி கிடைச்சதை எல்லாம் முடிஞ்ச சாமி நிமிர்ந்து நில்ல குனிந்து செல்ல குறுக்க வந்தா பொல்லாதவன போட்டு தள்ள நிமிர்ந்து நில்ல குனிந்து செல்ல குறுக்க வந்தா பொல்லாதவன ஓடுதல் Hello, Anand. Can you please come to my cabin? Yeah. Yes, madam. திருநாவுக்கரசுக்கு வேண்டாம் லிஸ்ட் எடுத்தீங்களா? ரெடி பண்ணி கொடுங்க மேடம். மேடம் வேண்டாம் லிஸ்ட் எடுத்தா தமிழ்ல பாதி மேடம் வேண்டாம் லிஸ்ட் எடுத்தா வெள்ளூர் வேணும் மேடம். மேடம் நீங்க உயிரை பணமா வச்சு புடிச்சு உள்ள படிங்க. என்னாச்சு? எல்லாரும் பேப்பர் கரெக்ட்டா ஜாமில வெளிய வந்துடா. மேடம் அவன் திருச்சில இருக்கும்போது கொலை கரெக்ட் பண்ணி சொல்ல சென்னைக்கு வந்தான். இங்க வந்த உடனே வெயிட் பண்ணிட்டான். ஒரு ரவுடி பையன் பண்ணா மேடம். ஆக்சுவலி க்ளோஸ் ஆயிட்டு பாஸ் பண்ணிட்டேனே. இது உங்களுக்கு வேண்டாம் நீங்க மேடம் போலீஸ் சந்தேகப்படாம நீ புடிச்சு பண்ணு மேடம். விசாரணை விட்டு பண்ணி நீங்க நேத்து சொன்னா நிறுத்த ஓட்ட சொன்னா ஓட்றேன். எவன் ஓட்ட போட்டு இருக்கேன். மிஸ்டர் ஆனந்த் உங்களுக்கு வேற யாரையாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்ல மேடம். கன்ஃபார்மா சொல்லுங்க. யாரு? மிஸ்டர் விஜய். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடண்ட். I can prove it, madam. Okay, go ahead. All things. எதுக்கு வருஷம் இருப்பாங்க நீங்க தான் கேட்கணும். குட் மார்னிங் மேடம். Please take your seat. மேடம். நீங்க? I am college principal ரங்கராஜன். நீங்க? I am college professor சுவாமிநாதன். நேத்து சென்னையில அண்ணா நகர்ல திருநெல்வேலியில ரோட் ஆக்சிடென்ட் பண்ணி மர்டர் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியுமா? அத டிவி நியூஸ்ல வந்துச்சு. சார் அவன மர்டர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். கோயில் அர்ச்சனை பண்ணி தேங்காய் உடைச்சு சுண்டல் எடுத்து வந்து கொடுத்து நீங்க சாப்பிடுங்க. சொல்லணும். இந்த மர்டருக்கும் உங்க காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடண்ட்க்கும் தொடர்பு இருக்கா? எங்க டிபார்ட்மென்ட் சரி. யார் சார் சொல்றீங்க? மிஸ்டர் விஜய் உங்க காலேஜ்ல ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட். விஜயா சான்ஸ் இல்ல சார். எப்படி கன்ஃபார்ம் சொல்றீங்க? அந்த ஸ்டூடண்ட் அன்னைக்கு முழுக்க சென்னையில இல்ல. Is it? ஆமா மேடம். 40 ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட். நேத்து காலையில இருந்து பெங்களூர்ல ஒரு செமினார் அட்டெண்ட் பண்ணதுக்காக அழைச்சு போயிட்டு இன்னைக்கு காலையில தான் வந்தோம். நீங்க சொல்ற ஸ்டூடண்ட் அது என்ன? ஏன்னா அவங்க அழைச்சிட்டு போனது நான் தானே. அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? என்ன அப்படி கேட்டீங்க? இங்க இருந்து கிளம்புறதுல இருந்து திரும்பி வர வரைக்கும் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். பாத்தீங்களா? ஒரே பஸ்ஸிலே ஒரே கிஸ்ஸிலே ஒஸ்பிடிகளை நாம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதோ அந்த பிடிகளை நாம மடிக்க வேண்டும். ஒரே பஸ்ஸிலே ஒரே கிஸ்ஸிலே ஒஸ்பிடிகளை நாம இன்வெஸ்ட் பண்ணுவோம். 1000 rupees சால்வ் பண்றியா? ரமேஷ் பாலா விக்கி செந்தில் போடா இங்க போடா. இது போடா வெளிய வந்து. ஓ சாரி யா நான் வைமா மறந்துட்டேன். போடா. வாவ் cheers ஏமா இந்த செமினார் ஸ்டூடண்ட் இல்ல கால் பார். அப்பா சார். ஏய் போடாம பா. சார் இல்ல 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 அட்ஜஸ்ட் பண்ணி. கசக்குது. இந்த கதை எப்படி குடிக்கானே தெரியல. இன்னொரு என்ன கொடுப்பா. யோ இது உனக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. ஏப்பா பீர் சாப்பிட்டா போத வருமா? ஓசில எதை சாப்பிட்டாலும் போற ஒரு சார். ஏப்பா எதை தொட்டுக்கிறது? எங்க தொட்டுங்க சார். ஸ்டூடண்ட்ஸ் காலேஜ் படிக்கணும். டூர் ஜாலியா என்ஜாய் பண்ணணும். யாராவது ஜோக் அடிங்க பாருங்க. இல்ல நான் பேச சொல்றேன். அவள் என்னை பார்த்து சிரித்தா. அவள் கண்ணத்தில் குழி விழுந்தது. நான் அவளை பார்த்து சிரித்தேன். என் கண்ணத்தில் அது இப்படி பல காமிச்சிட்டு சார் நான் சொல்றேன் சார். அப்பா அடிச்சா வலிக்கும். அம்மா அடிச்சா வலிக்கும். போலீஸ் அடிச்சா வலிக்கும். ஆனா சைக்கிள் வலிக்கும் சார். சைக்கிள் கொண்டு வர அடிச்சா ரொம்ப வலிக்கும். என்ன புலிக்கு முன்னாடி போன மானோ ஒண்ணுக்கு பின்னாடி போன ஆனோ ஒளிச்சதா சரித்திரமே இல்ல. ஆமா நீ செமினார்ல என்ன பிரசன்டேஷன் பண்ண போற? போய் பாத்துக்கலாமே. நீ என்ன பண்ற? சோலார் எனர்ஜி பத்தி பாப்போம். யார் மேல விழுந்துட்டா? பஸ் மாடு கிராஷ் ஆயிடுச்சு. பஸ் மூவ் ஆயிடுச்சு. இவங்க க்ளோஸ் பண்ண மாதிரி பண்ணிருக்காங்க. எதுக்கு எதுக்கு சார் மேல பஸ் போட்டு ஜாலியா போட்டு பேசுறீங்க. Hi friends, good morning to one and all. Shall we start program? Chennai Engineering College ல இருந்து தியா. Hi friends, love you all. மனுஷனா போனா ஜாலியா இருக்கணும். At the same time இதாம் சாதிக்கணும். எது பொருந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் இல்லாம we have to achieve something in our life. Do you know what Omni 5? 5000 கிலோமீட்டர் தூரம் பறந்து போய் எதையை தாக்கக்கூடிய பவர்ஃபுல் ஏவுகணையை நம்ம இந்தியா கண்டுபிடிச்சது. As an Indian. நீ விளையாடுறத பாருங்க. செம்ம பாயிண்ட் வச்சு கரெக்டா. அது என்ன தெரியுமா? நிலா ஓடிவானே குழந்தைக்கு சோறு ஊட்ட முதல்ல விட்டுட்டு நிலாவுக்கே போய் என் பாய் ஃப்ரெண்ட் கூட டுவேட் பண்ணணும். பிரிட்டோ இன்ஜினியரிங் காலேஜ் 4th ஸ்டூடண்ட். இன்னைக்கு ஒவ்வொரு வீக்லயும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் பவர் கட்டாது. ஆனா உங்களுக்கு தெரியுமா? கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஓரந்தூர் ஒரு சின்ன கிராமத்துல 24 hours பவர் இருக்கு. எப்படி? சரி சரி. They generate their own electricity through solar panels and create solar energy and use it for themselves. இதே நம்ம பண்ணாத ஒவ்வொரு வீக்லயும் solar panels வச்சு solar energy நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா நம்ம வீல கவர்மெண்ட் தர மாட்டோம். தயவு செஞ்சு இத பத்தி யோசிங்க. அதை யூஸ் பண்ணா நம்மளும் நல்லா இருப்போம். நம்ம நாடும் நல்லா இருக்கும். Thank you. கரெக்ட்டா. அனைவருக்கும் வணக்கங்க. என்னோட பேர் குமார்.
நான் பிரிட்டோ இன்ஜினியரிங் காலேஜ் வந்திருக்கேன். எல்லாரும் நிறைய நல்ல விஷயங்கள் பேசினாங்க. நான் ஏதோ எனக்கு விஷயத்தை ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பசங்க ரொம்ப புத்திசாலி. எப்படி சொல்றேன் அப்படின்னா ஒரு பையன் ஆர்டிகல் இருக்காரு. தம்பி ஒரு கோழி 10 போடுச்சு. அது 9 குஞ்சு போடுச்சு. ஒரே ஒரு குஞ்சு போட்டு இத பத்தி என்ன நினைக்கிறேன்? அதுக்கு இருக்கா கோழி ஒரு நாள் சரியில்லை சார். போடா போடு போடா அப்படின்னு இன்னொரு எழுப்பி இன்னொரு கேட்கிறார். வாட்ச் பாய் போய் அவன் வந்து வாட்ச் பாய் இல்ல பாய். ஐந்து நியமம் ஆறு அளவு பாய். இதை மடக்கலாம் சுடலாம் தண்ணி போட்டு கூட அரசலாம். ஒட்டுவே அத தரமா பாய் வாட்ச் பாய். அட பருவன் என்னெல்லாம் பண்றாங்க? அங்க வந்து கேட்கிறார். அசோரியன் குழந்தை வெட்டினா மகனை நட்டார். அதுக்கு ஒரு பதில் சொல்லிருக்காங்க. பெண் குடிப்பதற்காக குழந்தை வெட்டினா ஆண்கள் மறைந்து பார்ப்பதற்காக மகனை நட்டார். என்ன நியாயம் இது? இல்ல சொல்லுங்க. ஐயோ சார்ஜ் போச்சு. கொஞ்சம் சார்ஜ் ஏத்தறமா. சார்ஜ் ஏத்தனா நேரமா இருக்கும். சும்மா இரு. சீ போடா. மனசு எழுத படாத ஸ்லீப் மாதிரி. நீ என்ன எழுதுறீங்க அதுதான் எங்க ஃபியூச்சர். நன்றி. Now the time is 12:30. So after break we will continue with 10 seconds. இப்போ சென்னை பிரிட்டோ இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து மிஸ்டர் விஜய் லேசர் ப்ரோகிராம் பண்ண போறாரு. ப்ளீஸ் என்ஜாய். கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணுங்க. ஆனந்த் மேடம் திருமணம் எத்தனை மணிக்கு நடந்துச்சு? எக்ஸாக்ட்லி 36 மேடம். 3:06. Now it's 3:10. கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு டிஃபரெண்டான டான்ஸ் பண்ண போறாங்க. பாத்து என்ஜாய் பண்ணலாம். சோ நேத்து முழுக்க விஜய் சென்னையில இல்ல. சார் என் கூட தான் சொல்லுங்க சார். நீங்க தான போயிட்டு வந்தீங்க. நீங்க சொல்லுங்க. ஆமா என் கூட தான். மேடம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் திஸ். ஏமா இதெல்லாம் நீ நோட் பண்ண மாட்டியா? மேடம் பேச ஏமா பேச தப்பா நினைக்க மாட்டேன். என்ன எல்லாத்துக்கும் சூ வாங்கி கொடுங்க. என்ன இவருக்கு சூ வாங்கி. ஓகே थैंक यू. ஓகே மேடம். காலையில பெங்களூர்ல இருந்து வந்தாச்சு. இப்பதான் வீட்டுக்கு வரேன். என்ன நடக்க போகுது தெரியல. பாத்தியா? நீ மச்சான் ஒரு பலூன் வாங்குற குழந்தை மாதிரி முகத்தை வச்சிட்டு ஒரு பலூன்ல காத்தியே பிடி விட்டுட்டீரா? நீ ஏதாச்சும் பிரச்சனை பண்ண உடம்புதான். பீ கேர்ஃபுல். டீச்சர் ஆனடா. ஓகே பை. பை. மாமா அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க. நம்ம வேற போலாமா? அச்சோ நல்லா மாட்டீங்க. நல்லவன் வாசல் வழியா வருவான். கிரிமினல் தான் இப்படி வருவான். எப்படி வந்தாலும் போலீஸ் கிட்ட மாட்டிட்டு ஆகும். என்ன எப்படி இருக்க? கோழி முன்ன மாதிரி. அக்கா பசிக்குதுக்கா. கோழி இருந்தா கூட. முட்டையா சேர்த்து கொடுமா. நோ. அக்கா போதுமா? என்னக்கா அது? இங்க தரா அங்க தரா. அவர் போதும் போதும் சொல்ற நேரா வச்சிருக்கா. எனக்கு ஏதாச்சும் போடுக்கா. பசிக்குதுக்கா. இன்னும் எனக்கு கோவம் இல்லையா? சாலு எந்திரச்ச உடனே உனக்கு கேள்வி தெரியும்ல. தெரியும்க்கா. அவ தூங்கும்போது எழுதி சொல்லிட்டு இருக்கல. அவ என்ன சொல்லி என்ன ஊர் எடுத்துறீங்க? இல்ல மாமா. நான் கிளம்பறப்ப கியூட்டா தூங்கிட்டா. அதான் டிஸ்டர்ப் பண்ணானு சொல்லாம போயிட்டா. என்கிட்ட சொல்லிக்கலாம்ல. மம்மி உங்க சண்டை விடுங்க. ஏன் டென்ஷன் மாமா பார்த்த உடனே போயிடுச்சு. நீங்க இப்ப ஓவரா டென்ஷன் ஆக. ரெண்டு சிக்கன் பீஸ் அப்படியே எல்லாம் சரி போயிடும். நமக்கா நீ சாப்பிட அப்படியே எனக்கு போடுக்கா. பசிக்குது ப்ளீஸ். ஐயோ பசிக்குது. சிக்கன் போகுது. முட்டை ஓடுது. ஐயோ பசிக்குதுக்கா. என்ன விட்டு எல்லாம் சாப்பிடுறாங்க. அக்கா பிரபல தொழிலதிபர் திருநாவுக்கரசு நேற்று சாலை விபத்தில் மரணமடைந்தார். அவர் மரணத்தில் சந்தேகமிருப்பதாகவும் யாரோ அவரை திட்டமிட்டு காரை ஏற்றி கொலை செய்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகப்படுவதால் கூடுதல் கமிஷனர் கௌசல்யா தலைமையில் தனிப்படை அமைத்து விசாரணை செய்து வருகின்றனர். நினைச்சேன் எவனாச்சும் இவனை போட்டு தருவானே. அக்கா எவன் போட்டு தரலாம் தெரிஞ்சா அவனை கோயில் கட்டி கொடுவா. நீ கோயில் கட்டி கொண்டு வா. அவன் மட்டும் என் கையில மாட்டினா லைஃப் ஃபுல்லா ஜெயில கடிதான். குடி பையன் விஜய் திருநாவுக்கரசு போட்டு தள்ளிட்டு ரோடு ஆக்ஷன் நம்ப வச்சான். நீ ஏசி எடுத்து ஓசி வாங்கி வர. என்ன பண்ண சொல்றீங்க? அவன் பக்காவா பிளான் பண்ணிருக்கான். சட்டப்படி அதை ஒண்ணும் பண்ண முடியல. அவன் சட்டத்தை தூக்கி குப்பையில போடு. கையில துப்பாக்கி இருக்கு. ஹலோ கிஷோர். சொல்லுங்க ஜெகன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு வேலை சொல்ற சரியா? சொல்லுங்க. அண்ணா நகர் என்ன பேசுறேன்? ஆமா. அவனை முடிச்சிட்டு பாட்டிட்டு போய் பார்த்து ஓகே முடிச்சிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஏய் நான் காலேஜ்ல இருக்கேன்டா. ஹலோ ஹலோ விஜய் தாங்க. யா ஸ்பீக்கிங். நீங்க யாரு? நான் சிந்து. தேர் ஃப்ரெண்ட். ஓ ஓகே சொல்லுங்க. பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட் தியா தாங்க. இல்ல என்ன விஷயம்? அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓ தியா இஸ் a nice girl. அவ சிரிக்கும் போது கண்ணு ஒரு குழி விடுங்க. கியூட்டா இருப்பாங்க. அவ கண்ணு இருக்கே சூப்பரா இருக்கும். பாத்துக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் வேற என்ன நினைக்கிறீங்க? போய் பாருங்க. எனக்கு கேட்ட பத்தி அவள லிஸ்ட் ஒரு புள்ள ராக கப்பை போடுறோம். அப்பள போய் அவளுக்கு சாப்பிடலாம். அவங்க கழுத்து பாருங்க கழுத்து. கழுத்து என்ன கழுத்து? அந்த கழுத்துக்கு கீழ. அப்புறம் அவங்க ஹிப் பத்தி என்ன நினைக்கிறீங்க? பக்கத்துல இருக்கான். அவனுக்கு மத்த ஹிப் சொல்லு. இடுப்பா இடுப்பனால குச்சி பார்த்த ஒரு பிள்ளையவே ஏற்படுச்சு. அவங்க டோட்டலா எப்படி? மச்சான் டோட்டல் என்னடா? டோட்டலா சொல்ல போறா. அவன் லூசு. போய் பா மென்டல் சொல்லலாம். பாடல். பிராந்து அதாவது தமிழ்ல பைத்தியம். நான் லூசு மென்டல் பாகல். அட பைத்தியமா? ஏய் தியா லூசு போடி. கொலை பத்தி பேசலாம் தெரியாதா? உன்ன நேரா வந்துச்சு. ஆப்பிள் கடித்து முத்தம் பிறந்தது முத்தம் தந்தே உலகம் மலர்ந்தது. நானும் முத்தம் கொடுத்து அது பிறந்தது வந்தே உலகம் மலர்ந்தது. உடனே பூக்கும் சத்தம் அதுதான் அதுதான் முத்தம். வலியே இல்லா யுத்தம் அதுதான் முத்தம். ஆப்பிள் கடித்து முத்தம் பிறந்தது முத்தம் தந்தே உலகம் மலர்ந்தது. Please me, I just wanna tell you this, stop teasing me. You gotta play the game like all to do with me. You gotta hype it, drop it down, tight, bang, tight, bang, tight, bang, tight. உடரும் சேராதா முத்தம் போர்வை ஆகாதா அங்கள் முத்தம் இதம் உருகி போடாதா இளமை கிழகி தேடாதா.
மூச்சு என்னை கொள் போதும் போதும் என்று தேகம் கட்டும் மண்ணில் சொர்க்கம் வேண்டாமா என்னை தேடி நீ வாடா நாக்கு கருத்து முத்தம் பிறந்தது முத்தம் இல்லை சார் டாடி டாடி அந்த ரைட் போலாம் டாடி போலாமா ஷாலு ஸ்கூல் டைம் ஆச்சு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க மாஞ்சா மம்மி மாஞ்சா ஏய் மாஞ்சா நுழைத்து எத்தனை பேர் உயிர் போய் தெரியுமா இட்ஸ் an offense நான் ஊர் ஃபுல்லா வான் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் வீட்லயே வா ப்ளீஸ் மம்மி மேல பாரு எத்தனை பட்டம் இருக்குதுன்னு அதெல்லாம் டீல் பண்ணு மம்மி நோ நோ தூக்கி பட்டியே போங்க எனக்கா இன்னைக்கு வேற லீவ் போடா திடீர்னு யூனிஃபார்ம் போட்டு நிக்கிறேன் என்னாச்சு இன்னைக்கு ஒரு VIP அரெஸ்ட் பண்ண போறேன் யாருக்கு அது கிஷோர் என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாட்டுவான்னு நினைச்சேன் இன்னைக்கு வசமா மாட்டிக்கலாம் வெரி குட் வெரி குட் ஆமா நீ ப்ரூஃப் இல்லாம சின்ன பெட்டி கேஸ் போட மாட்டே இது எப்படி பப்ளிக்கா மாட்டு பண்ணிருக்கான் பல பேர் பாத்துக்காங்க இப்ப நீ அரெஸ்ட் பண்ணி போற நீ கோர்ட்ல போய் பாரு நீ வீட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க துப்பாக்கி இடுப்புல மாட்டி வச்சாலே தூர் முடிச்ச போதுக்கா என் கூட போட்டதுல ஊரே கை தட்டும் அப்படி போடு மாமா எனக்கு ஷூட்டிங் வர கொடுக்கல அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தாங்க ஷாலு கம் ஆன் லெட்ஸ் கோ பை மாமா போ பட்டம் மதன் கனவே செய்யும் என்ன சொன்ன? டீல் விட போறேன்னு சொன்னாக்கா வா மம்மி போலீஸ் என்ன வருது மாமலம் வராங்களா வாடா ஓபன் டோர் நான் ரெடி எப்படி இனிமே தான் ரேஸ்ல எங்க ஜெயிச்சிங்க வரியா இது வரைக்கும் ஜெயிச்சு முக்கியம் இல்ல இந்த ஆட்டம் டேய் பாக்காரவரை கூட்ட பச்சை குழந்தையா கூட்ட இப்படி பார்த்தா படுடா பசங்க மனசு ரஜினி மாதிரி சொல்றதா செய்வாங்க செய்யறதா சொல்லுவாங்க ஆனா இந்த பொண்ணுங்க மனசு சத்யராஜ் மாதிரி இவங்க கேரக்டரே புரிஞ்சு முடியாத மச்சான் நீங்க பெரிய தேவதாஸ் ஒரே ஒரு பொண்ணு சொல்லிருந்தா பஸ் தெரியும் எல்லா பொண்ணுமே சொல்றேன் ஃபைட் ரொம்ப என்ன நல்லா இது மண்டைய மண்டைய ஓட்டி சண்டை பார்க்க மாட்டாங்க பட்டு அப்படியா? ஓ என்ன பண்றான் நான் நீங்க டான்ஸ் ஆடலாம் அங்க ஒரு படம் என்ன பிட்டா உள்ள ஒரு சிட்டு ஏய் பழைய ஜெயசங்கர் படத்துல வில்ல மாதிரி இருக்க மோதி பாரா ஐயோ அங்கிள் நீங்க என்ன ஏமாத்தி கூட்டிட்டு வந்தீங்க சென்னையில யார் போய் விவாக்கறாங்க டேய் இதெல்லாம் ஒரு பேட்டையில நல்லா ஏரியா கோபமா இருக்கு அங்க பவுடர் போட்ட மாதிரி ஒரு மூஞ்சி கீழ வச்ச மாதிரி ஓட்டல என்ன பாத்து பண்ணிடு ஒரு பின்ன பண்ணி மாட்டேன் முன்ன பின்ன கண்ணல பாத்துறியா உன் மூஞ்சிய ஆய முறை ஓட்ட முடியா நான் இங்க சொன்னேன் சூப்பர் சொன்னேன் ஏமா கம்மல் பண்ணீங்க நீங்க சொல்லலாம் அல்ல கைசா நான் என்ன சொல்றேன் சொல்றேன் பாருங்க முன்னாடி என்ன பேச மாட்டேன் மலைய பார்த்தா சூரியனை கண்ணு கூசம் நான் கட்சி தள்ள பண்ணு போ ஏய் உள்ள உள்ள பேச மாட்டேன் சொல்ல பண்ணி சொல்றேன் பா ஓட சிட்டு அங்க சிஸ்டம் பாப்பா ஹலோ கிஷோர் என் கூட கூட்டு போறாங்க முடிஞ்சா தப்பிச்சுக்க ஹலோ ஸ்டாப் 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 என்ன சொல்றீங்க டேக் யூ எஸ் கெட் அவே என்னாச்சு தேங்க்ஸ் பிரதர் என்ன காப்பாத்துங்க ரொம்ப நன்றி அதுக்குடா உன் ஃபோன் கூட ஒரு கால் பண்ணிக்கிறேன் ஹலோ பிபால் ஆமா போர் பக்கத்துல மாங்க பக்கத்துல வந்துருக்கா வந்து புடிச்சுவாங்க மேடம் ஒரு பக்கத்துல மலர் மஞ்சள் மேடம் எப்படியா போறோம் லெஃப்ட் மேடம் யாரா நீ என்ன காப்பாத்து பத்த போடுங்க என்ன ரொம்ப முக்கியம் ரைட்டா
பாடியா இருந்து டெட் பாடியா கேடா மேடம் யாரோ குழந்தை விட்ட படத்துல இப்படி பாடியில போயிட்டாங்க மேடம் எப்படி நம்ம பாயிண்ட் தியா சொல்லு ஜெய். நான் அக்கா கான்ஃபரன்ஸ் போறேன் அப்படியே லைன்ல ஓகே ஹலோ அக்கா தியா யா எங்கடா இருக்க திருமண படம் பார்த்துருக்கேன் நம்ம இளைய தலைவர் படம் எங்க டோட்டல் கூட இல்ல ஆனா ஆட்டம் கோதா போட்டி பந்தயம் வந்து சும்மா சொல்லி அடிப்பேன் கில்லி கில்லி படத்துல தளபதியோட பஞ்சு கிடக்கலாம் மேடம் தம்பி படம் பார்த்துருக்காரு எந்த தேட்டர்ல ஜெயராஜ் தேட்டர் எதுக்கா கூப்பிட்டா ஒண்ணு இல்ல நதிங் ஓகேக்கா பாய் மாமா ஹாய் மேனேஜர் இருக்காரா பாரு எதுக்கு சினிமா தேட்டருக்கு வந்திருக்காங்க குழப்பமா இருக்கும்போது சினிமா பார்த்தா புத்தி தெரிய வரும் எப்படி நம்ம பாயிண்ட் சூப்பர் சம்மதம் இல்லாம அவ கல்யாணம் நடக்காது இது சத்தியம் அதான் தேவத மேல சத்தியம் ஆனா நான் உன் பொண்ணை உன்கிட்ட விட்டுட்டு போற மாதிரி எனக்கா நேரம் வந்துருக்கேன் சும்மா தான் வாழ்க்கை ஒரு வட்டம்டா இங்க ஜெயிக்கிறவன் தோக்கறவன் ஜெயிப்பான் அதை நீங்க புரிஞ்சுக்க சூப்பர் டயலாக்ல சிஸ் படம் சூப்பரா இருக்கு பாருங்க ஆமாக்கா உட்கார்ந்து பாரு நீங்க பாருங்க தம்பி ஜோதிகாவோட தின்ஸ் கிட்ட சாங் முடிஞ்சதா பாட்டு போய் கிளைமாக்ஸ் வந்துச்சு அப்ப நானும் கேட்டா வந்துருக்கோம் கிளைமாக்ஸ்ல வருவீங்க ஆனா ஒண்ணும் கேட்க இந்த மாட்டீங்க காலத்து பொண்ணு நம்ம பேசு ஹே ஷாலுகுட்டி ஷாலுகுட்டி ஏன் கோவமா இருக்கீங்க யார் டென்ஷன் பண்ணது மம்மியா டாடியா நீனா நானா நான் என்ன பண்ணேன் பின்ன இன்னைக்கு ஈவினிங் 4:30 க்கு அசோக சிக்னல் ஒண்ணா பார்த்தேன் நான் போய்ட்டேன் எங்க பாத்தா ஸ்கூல் விட்டு வரும்போது அசோக் நகர் சிக்னல்ல பார்த்தேன் ஆனா மாமா இல்ல மாமா கூப்பிட்டு சொன்ன அப்படியே மாமா மாதிரி இருந்துச்சு என்னடி கோர்ட்ல சத்தியம் பண்ற மாதிரி பண்ற ஏய் கௌஷி நீ கோர்ட்ல கேள்வி இன்னொரு கொண்டு போடு ஹலோ மேடம் இவங்க தான் தேட்டர் மேனேஜர் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் உட்காரு பரவாயில்ல நான் இருக்கேன் மேடம் உங்க தியேட்டர்ல இருந்து வெளியில போறதுக்கு மெயின் கேட் தவிர வேற ஏதாவது வழி இருக்கா இல்லைங்க மேடம் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு பின்னாடி செவத்து புதுசா கேட்க போறீங்க மேடம் மேடம் நம்ம கேட்டு சொல்லுங்க தீபா ஏவா இன்னைக்கு மார்னிங் ஷோல படம் பார்க்க வந்தவங்க என்ன மேடம் கேக்குறீங்க இளைய தளபதி திரும்ப ஓடி அதை எனக்கு பாதி விழுவாங்களா அது மட்டும் இல்ல மேடம் படம் போட்டு 5 நிமிஷம் கேட்டு முடியும் படம் போட்டு 5 நிமிஷம் கேட்டே சொல்லுங்க மேடம் உங்க தம்பி கொஞ்சம் கண்டிச்சு எதுக்கு படம் ஆரம்பிச்சாங்கல போட்டு தயாரா நான் தான் கிரேட் சிக்கன் யோகா வச்சேன் இன்ட்ரோல அப்புறம் ஒரு பொண்ணு சேர்க்குள்ள கால மேடம் இதெல்லாம் நல்லா இருக்கு மேடம் உங்க தம்பி நல்ல சும்மா இல்ல உடனே கமெண்ட் பண்ணுங்க மேடம் தப்பு யாரும் கமெண்ட் பண்ணாம எடுத்து கமெண்ட் பண்ணு ஏன் சார் இழுத்து புடிட்டு நேரா ஊத வீடியோ மாட்ட சொல்றீங்களா ஷட் அப் ஓகே இந்த படம் மேடம் உங்க தம்பி இன்ட்ரோவுக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை கிட்ட தயார் பண்ணிட்டாரு இன்ட்ரோவுக்கு அப்புறம் ஒரு பொம்பளை கிட்ட தயார் பண்ணிட்டாரு சோ 3 மணி நேரமா அந்த தியேட்டர்ல தான் இருக்காரு பெரிய சாட்சி எப்படி நம்ம பாயிண்ட் குட் பாயிண்ட் நீ வேலைய ரிசைன் பண்ணிட்டு தியேட்டர்ல போய் மாமா என்னால ப்ராமிஸ் ஓ மேல ப்ராமிஸ் இன்னைக்கு ஈவினிங் 4:30 க்கு அசோக் நகர் சிக்னல்ல ஒண்ணா தான பார்த்தேன் ஆமா மாமா கூப்பிட்டல ஆமா நீ எனக்கு நீ சின்ன குழந்தை இந்த விஷயம் தெரிஞ்சது நான் லைஃப் முழுக்க ஜெயில தான் இருக்கணும் அச்சச்சோ ஏன் அப்படி சைலண்ட் இருக்க இந்த ரெண்டு பேரும் கொலை பண்ணாங்க அவன் உயிரோட இருக்கிறத பார்க்க டார்ச்சர் நடந்துக்கா அத அப்படி பண்ண ஏன் உனக்கு இது வெரி இது வெளியிலக்கா வலி காதல் வலி பூவும் பேசிக்கொண்டா கொண்டா தீண்டிக் கொண்டா பதில் சொல்லடி பதில் சொல்லடி இல்லை என்று கண்கள் சொன்னால் இருக்கு என்று இதயம் சொன்னால் இன்பமான துன்பம் என்றால் இதுக்கு பேர் என்னடா பதில் சொல்லடா திரும்ப திரும்ப பார்த்து கொண்டா ஓ தீவும் பேசிக்கொண்டா ஓ துரத்தி துரத்தி திருடி கொண்டா ஓ திகட்ட திகட்ட தீண்டி கொண்டா ஓ மடியில் சாய்ந்து மேகம் பார்த்தால் மேகம் வந்து மடியில் சாய்ந்தால் பூக்கள் மோதி வானம் உடைந்தால் பூமி சுற்றி மேலே வருதால் இதற்கு பெயர் என்னடி என்னடி திரும்ப திரும்ப பார்த்து கொண்டால் தீயும் பூவும் பேசிக்கொண்டால் துரத்தி துரத்தி திருடி கொண்டால் எனக்கு என் காதல் வேணும் என் ஜாஸ்மின் வேணும் அது வரைக்கும் அத்தனை பேரும் அழிக்க விட மாட்டேன் அவங்க செஞ்ச அக்கா மேல உனக்கு தெரியல அண்டா காட்சியா குடிச்சு வாழ்க்கை சொன்னாங்க இன்னைக்கு அண்ணா பாக்குற மாதிரி ஓஹோட வந்துருக்காங்க எப்படி உங்க சட்டப்படி உங்க டிபார்ட்மெண்ட் கட்டப்படி இன்னைக்கு அவங்க மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு என்ன தெரிஞ்சுங்க நீங்க அவங்க அரெஸ்ட் பண்ணணும் சாட்சி மேல கோர்ட் அவங்க ரிலீஸ் பண்ணணும் இது தான் நடந்துட்டு இருக்கு விட்னஸ் இல்லாம எந்த தப்பு பண்ணாலும் அவங்க கத்துக்கிட்டாங்க விட்னஸ் இல்லாம யாரையும் தண்டிக்க முடியாது சத்தியமா நீங்க கத்துக்கிட்டீங்க சோ நான் இப்ப அந்த ரூட்ல போயிட்டு இருக்கேன் முடிஞ்சா நான் சொல்றேன் ஒரு சாட்சி கட்டல தூர முடியுமா முடியுமா
கௌஷி கௌஷி என்ன பண்ண நீ? நீங்க வாங்க. You rascal. You challenging me? I will not believe you. குட் மார்னிங் ப்ளீஸ் ஹலோ சார். ஹலோ சொல்லு. என்ன சொல்ற? என்கிட்ட சொன்னதை சொல்லு. உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? அந்த ரெண்டு பேரையும் கொலை பண்ணேன்னு சொன்னல. கொலையா? எந்த ரெண்டு பேரா? என்ன ஜோக் பண்றியா? திருவி கிஷோர் நீ தான் பண்ண. யார் அந்த திரு? அந்த கிஷோர் இந்த ரெண்டு பேரும் கொலை பண்ண நான் அவட்ட சொன்னேனா? என்னாச்சு அவனுக்கு? இடியட். போய் சொல்றியா? அக்கா சார் நான் ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட். அவங்க மரியாதை பேசுறேன், நான் மரியாதை பேசுறேன். இல்ல வேற மாதிரி பேச சொல்லுங்க. கௌசல்யா கீப் கூல் ஆன் கேம். சாரி சார். இட்ஸ் ஓகே மிஸ்டர் விஜய் நீங்க சொல்லுங்க உண்மை என்னங்கிறது என்கிட்ட சொல்லுங்க. சார் அந்த ரெண்டு பேரும் யாருன்னு தெரியாது சார். எனக்கு அவங்க எந்த சம்பந்தம் இல்ல. அப்ப எதுக்கு அவங்க கொலை பண்ண? நான் சொல்றேன் அவங்க ரெண்டு பேரையும் நீ தான் பண்ண. ஓகே நான் தான் கொலை பண்ணேன்னு வெச்சுக்கோ. ஆதாரம் தான் நான் சொல்றேன். கோர்ட்ல மாட்டேன். ப்ரூவ் பண்ணா ப்ரூவ் பண்ணு. அப்புறம் நீ அவார்ட் ப்ரமோஷன் வாங்கி ஜாயர். அத விட்டு நான் கொலை பண்ண அதுன்னு சொல்லி நான் டார்ச்சர் பண்ண. I will sue against you. போய் சொல்றா. மனசாட்சி இல்லாம போய் சொல்றா. He has no respect for me. At home he told me he killed both of them. I went there and he says completely the opposite. He made me look like an idiot. A joker. ஏய் கௌஷி நீ எமோஷனல் ஆதரே ஆத்திர பண்ணல எந்த ப்ராப்ளமும் இல்ல. இங்க நீ அவனுக்கு அக்கா. அதனால உங்களுக்கு எல்லாம் உண்மையை சொல்லிருக்கான். அவனோட பர்சனல் ஃபேஸ் ஷேர் பண்ணிருக்கான். அதுக்காக கமிஷனர் ஆஃபீஸ் உட்கார வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டா உண்மை எல்லாம் ஒத்துக்கிறதுக்கு அவன் முட்டாளா? இல்ல நான் லூசா. நான் திரும்பவும் சொல்றேன் அந்த ரெண்டு பேரும் கொலை பண்ணது நான் தான். அது மட்டும் இல்ல அந்த மூணாவது ஒருத்தருக்கு வெயிட் பண்ணிருக்கேன். அவன் என்னைக்கு ஃபாரின்ல இருந்து இந்தியால காலேஜ் வைக்கறானோ அன்னைக்கு அவனோட கடைசி நாள். அவன் இதே மாதிரி விட்டு நான் முடிச்சு முன்னாடி நிக்கிறேன். பாக்குறேன் நீ என்ன கிளிக்கிற. போடா. வேடா. வேடா. கௌஷி வேணா நடி வாங்க. அவன் வேற பசங்க எங்க போ? You're with Colin. Get lost. ஏய் அவன் குழந்தை மாதிரி. No. அவன் குழந்தை இல்ல. He is a criminal. ஒரு criminal ஒரு police officer ஒரே வீட்ல இருக்க கூடாது. இது என்ன ஒத்துக்க முடியாது. Please understand. This house and my position cannot be a protection for this murder. This cheat. Ask me to get out. நோ என்ன கதை? Hey, get out. Get out. Mama. Shut up. நீ தான் ரெண்டு பேரையும் murder பண்ணனு. Proof போட பிடிச்சு. இந்த ஜெயில போடல. I'm not a police officer. It's a challenge. டேய் என்னடா இங்க படுத்துக்க உனக்கு அக்காக்கு தகராமே வீட்டு விட்டு வந்துட்டியா என்ன ஏன் வீட்டு அட்ரஸ் வந்து போச்சா இல்ல அடுத்தவங்களுக்கு ஏன் தொந்தரவு நினைச்சியா நான் ஒன்னும் அழுத்தவே இல்ல உன் ஃப்ரெண்டுடா அதுக்கு மேல இடியட் வா போலாம் கம் 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 ஏய் பேக் இதானே ஆமா கம் ஹே Hey, what's the place called? This is Avenue of Stars and this got the handle for all the Chinese famous artists. Oh wow. That's nice. What the hell? Stupid. You? Hey, what do you think of yourself? Nothing. How much? $1 Hong Kong dollar. How much is this? $180. Oh. Thank you. Thanks. Who's he? Your boyfriend? Hey. What do you think of yourself? Nothing. You came. You hit me. And you fell down. What can I do? Nothing. Nothing. Stupid. What? You want to take a picture? You want to take a picture? You idiot. Take. Stupid. You monkey. Stupid. Hey, bro! Don't listen. Catch. Thank you. Welcome, darling. Hello. What do you think of yourself? Nothing. What is the jazz? You've taken some picture of a random boy? How did he did? Avi yaar endalla? Some random guy. He talks to me all the time. Stupid. Look at his face. Go on. Don't say like that. He's good looking. How much did he another guy? Good looking and marry him. Mommy, good idea. Marry him. I'll get 2 daddies. அவனுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. How dare you? Idiot. Bruce Lee? Hello? Huh? What do you think of yourself? Nothing. Nothing. Always saying the same word, nothing. You spot all my pictures. Wherever I'm going, you're following me? Hello. How do I know you're taking photographs? I'm here enjoying myself. What's your problem? Yeah? You are wrong. You are wrong, lady. You are wrong. You are wrong. You are wrong. You are wrong. You get lost. Get lost. The peace of the Lord be with you always. Also be with you. Let us offer each other the sign of peace. Peace be with you. Peace be with you. Peace be with you. And peace.
You? You. You are wrong. You are wrong. You are wrong. You get lost. Get lost. Peace be with you. Excuse me. Hey, you. You. How are you? Good. How are you? Good. Seat. Yeah. Thank you. Hi, அக்கா. ஹாய், என்ன பண்ணிட்டு இருக்க? நான் குக் பண்ணிட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? நான் பஸ்ல சிட்டி கேட் ஷாப்பிங் போயிட்டு இருக்கேன். எப்போ வருவேன்? எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது. சோ எனக்கு லஞ்ச் வெயிட் பண்ணாதீங்க. சீக்கிரம் வந்து பாய். பை பை. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தமிழாடா? ஆமா, சிச்சி. நீங்க? ஓ, நான் உங்க பக்கத்துல தான், கொடைக்கானல். ஓ. இங்க ஒரு சம்மர் கோர்ஸ் படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஓகே, தட்ஸ் நைஸ். சிட்டி, கார்ட்டூன். You. What do you think about yourself? Nothing. Hey, excuse me. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன பத்தி? எனக்கு போயிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு இந்தியாவை விட்டு இத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்து இங்க மீட் பண்ணி சாப்பிட போறாங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறது? Look at that. I'm yours. Who, me? Yeah. Wait. For the past 20 days, ஒரு 15 times meet பண்ணிப்போமா? இத மீட் பண்ணிக்கப்பல என் பாம்பே மாதிரி வச்சிருக்கேன். ஹலோ கார்ட்டூன், சித்தி என்ன? பொமரேனியனா? No. உன் சித்தி டாபர்மேன். நீங்க என்ன அல்சேஷனா? Hey, அல்சேஷனோ டாபர்மேனோ. இப்படி யாரையும் மீட் பண்ணிக்கிறோமே. இதுக்கு பேர் என்ன? நீ சொல்லு. Destiny. What do you mean? நீ எனக்கு தான் கடவுள் எழுதி வச்சிருக்கான். என்ன வளர? Destiny, கடவுள். I don't believe in all this. I believe in reality. நான் திரும்ப சொல்றேன், விதியை யாராலையும் மாத்த முடியாது. அப்படியா? அப்ப என்ன பண்ணலாம்? என்ன? இது ரொம்ப பெரிய ஷாப்பிங் மால். சுத்தி பார்க்கவே 1 day ஆகும். இப்போ டைம் 11:30. Before 12, that means in 30 minutes. நம்ம திரும்பி மீட் பண்ணிக்கிறோம். அதுக்கு சான்ஸே இல்ல. பட் அதையும் மீறி மீட் பண்ணனா, I'll believe in your fate, destiny, blah 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 blah. Okay? இப்போ உங்க வழியில போங்க. நான் ஏன் வழியில போறேன். Okay? Bye bye. Okay. சித்தி, எனக்கு பசிக்குது சித்தி. டைம் 12. பாக்கெட் போய் சாப்பிடலாம். ஐயோ சித்தி, பசிக்குது. சித்தி. சித்தி போலாம். வா சித்தி. Go get in. Yummy. Come. Sit. That's yours. ஹலோ கார்ட்டூன். Vijay, good to see you, Vijay. Good to see you, sir. And Akka, you're my boyfriend. Congrats, so sweet. Wow, Jazz. Music not ரொம்ப பிடிக்குமா? Music not ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமாவா? It's my life. Oh. சாப்பிடாம கூட இருப்பேன். மியூசிக் இல்லாம என்னால இருக்க முடியாது. Just look at. ஹாங்காங்கா என்ன ஹாங்காங் ஜப்பான் சொல்லுவாங்க. ஏஜஸ் எப்பவுமே கவசம் பண்ணலாம் ஹெட்ஃபோன் கழுத்துல மாட்டிக்கலாம். கொஞ்ச நேரம் காணாமே. இப்பலாம் மியூசிக் விட உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I'm very serious. Seriously. மியூசிக் எல்லாம் கூட இருந்தேன். என்ன பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியலடா. Why did you do this to me? Idiot. Really? என்னடா பாக்க? நீ இருக்கிற இடம் சொர்க்கம் மாதிரி இருக்கு ஜாஸ். You're really living in heaven. Yes. நான் மீட் பண்ண பிறகு உயிரே 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 ஒரு வரம் கேட்பேன், என் உயிர் போதும் 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 உன்முகம் கேட்பேன். இந்த
அமைதியாய் நடந்தேன். குடியிருந்தும் மடியில் நனைந்தேன், கடைவெளியில் மயக்கம் உணர்ந்தேன். முதல் முறை நான் வயதை அறிந்தேன், மொழியிருந்தும் மௌனம் உணர்ந்தேன். நீ வேண்டும் அருகிலே, அட என்னை நானே மறக்க. நீ போடும் அருகிலே நான் கொஞ்சி கொஞ்சி ரசிக்க, அன்பே நீ பார்த்தால் பாடும் கேசம் எல்லாம் பிடிக்க. உயிரே 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 ஒரு வரம் கேட்டேன், என் உயிர் போதும் 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 உன்முகம் கேட்டேன். அழகே 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 உந்தன் கரம் கேட்டேன், நீ என்னை தொட்டு தாலாட்டம் சுகம் கேட்டேன். என் நகையாவும் எண்ணி எண்ணி சொல்ல போகிறேன், உன்னை அன்பு செய்தே கொல்ல போகிறேன். 7 ஜென்மம் தேவையில்லை, இந்த ஜென்மம் ஒன்றே போதும். 7 ஜென்மம் தேவையில்லை, இந்த ஜென்மம் ஒன்றே போதும். உயிரே 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 ஒரு வரம் கேட்டேன், என் உயிர் போதும் 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 உன்முகம் கேட்டேன். என்ன விஜய் கோர்ஸ் முடிஞ்சதா கோர்ஸ் முடிஞ்சது என்னோட லைஃப் கிடைச்சிருச்சு ஓ சென்னை போற மோனி நீங்க போத்த கொஞ்சம் இங்க ஓ போதா நீ சித்தி வரும்போது சிங்களா வந்தீங்க போகும்போது டபுளா போறீங்க சார் வந்துடாதீங்க சார் டேய் சென்னைக்கு போறோம்னா முதல் வேலையா உனக்கு அனுப்புறேன் எனக்கு பசிக்கு மெனு கார்டு அனுப்புறேன் What are you saying, stupid? but this one would be better right Hey ஷாலுக்குட்டி மாமாடா How are you? வெல் வெரி சூப்பரா இருக்கேன் விஜய். ஷாலு நல்லா வளர்ந்துட்டால Hi. ஹலோ அக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கா என்னடா ஃபாரின் போயிட்டு கலர் இருக்க மாமா என்ன நக்கலா ஐயா உங்களை விட என் தம்பி கலதான். உன் தம்பியோட கொடுக்க மாட்டியா Okay, come, let's have food. அக்கா நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் சொன்னா நம்ப மாட்டேன். அப்ப சொல்லாத சொல்ற கேளு. அப்ப சொல்லு அக்கா இந்த பொண்ணு எப்படி இருக்கா கியூட்டா இருக்கா? எப்படி இருக்கா? கியூட்டா இருக்கான் இவ்வளவு லோ பண்ண எப்படி இருக்கும் நல்லா இருக்கும். லோ பண்ணிட்டேன் என்னடா ஒரு லவ் ஸ்டோரியா ஆட் மாதிரி 10 செகண்ட்ல முடிச்சிட்ட? கொஞ்சம் டீடைல் பண்ணு. அக்கா நான் ஹாக்கா போயிருந்தேன் உங்களை மீட் பண்ணேன் லோ பண்ணிட்டேன் ஊருக்கு திருச்சி தான் இன்னும் 2 டேஸ்ல முன்னாடி கூட வந்திருப்பாங்க என்ன தெரியுமா ஜெகன் ஜாலியா கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கற நீ நாட்டிலேயே நல்ல சூதாட்டம் வேலை கத்துக்கிறேன் என்ன வேற வேலையே இல்லப்பா வேலை கொடுக்க தானே வந்திருக்கேன் சொல்லுங்க என்ன செய்யணும் In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit, let us pray. O Lord God Almighty, I pray to you by the precious blood which your divine Son, Jesus, shed in the garden, deliver the souls. முக்கிய செய்திகள். நேற்று திருச்சியில் பிரபல கல்வி தந்தை கிறிஸ்டோபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் தன் மனைவி நினைவு நாளுக்காக அவரை கொடூரமாக சுட்டுக் கொலை செய்திருக்கிறார்கள். திருச்சியை சேர்ந்த ஜாக்லின் என்ற பெண் எடுத்த வீடியோ படத்தை ஆதாரமாக வைத்து அந்த 3 கொலையாளிகளையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக ஏன் சொல்ற எனக்கு தெரியாதா ஓவரா பண்ணிக்கலாம் ஆமா மாப்ள நம்ம போட்டோ எடுத்துக்காளே போட்டோ எடுத்து முடியாது ஆனா போட்டோ எடுத்துக்கல அவ கண்ணால பாத்துக்கணும் என்ன பண்றது நம்ம பண்ணாததா ஜெசி யாரும் போய் பாரு உன்னை பாக்குறதுக்கு எவ்வளவு ஆசையா வந்து தெரியுமா என்னமா போலீஸ் வந்தாங்க? மேடம் அந்த 3 நாளைக்கு கோர்ட்ல கொண்டு போய் ரிலீஸ் பண்றோம் நீங்க கோர்ட்ல வாங்க என்னாச்சு என்னங்க சார் சேஞ்ச் இருக்கா பாருங்க Jasmine! Jasmine! Jas! என்னாச்சு பாரு அவளை போட்டோ எடுத்தா அதை முடிச்சு இன்ஸ்பெக்டர் கார் ஆக்சிடென்ட் மேடம் ஸ்பாட்ல இருக்கு No, it's not an accident. It's a murder. Brutal murder. எப்படி சொல்ற? அவ எடுத்த வீடியோ ஆதாரம் வச்சு 3 பேர் ஜெயில போட்டாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் அப்படியே வந்து ஜாஸ்மின் சாட்சி சொல்லிட்டாரு. அவ மட்டும் சாட்சி சொல்ல போய் 3 பேர் கண்டிப்பா தூக்குறாங்க நினைச்சோம். அதனால அவ காரியத்தை சொல்லிட்டாங்க. அத போய் சார் அந்த 3 பேர் யார் பண்ணி நான் ஜெயில போறேன் சார் ஜெயில தப்பிச்சு வந்து போறாங்க சார். இவங்க ஜெயில போறாங்க. 3 பேர் கண்டிப்பா போறாங்க. இந்த ஆட்டம் சூப்பர் ஆட்டம் இல்ல நல்ல கை. ஜோக்கர் இருக்குல்ல? என்னடா இவங்க தான் கொலை சொன்னாங்க இங்க இருக்காங்க. நோக்கா. நோ. ஏதோ பண்ணதுக்கு. நான் பார்த்தேன்க்கா. ஏதோ பண்ணதுக்கு. நோ.
இவதான் கோபப்படாத பாத்துக்கா நீ தானே அதானே இது அசல வடியோட இது அசல வடியோட ஊர் மேல காலத்து கொண்டாங்க பாத்துக்கா நான் பார்த்தேன் இவருக்கு என்ன காசு கோபப்படாதீங்க எப்படி வெளிய வந்தீங்க எதுக்கு கோபப்படாதீங்க எப்படி வெளிய வந்தீங்க இது எப்படி வெளிய வந்தீங்க எப்படி வெளிய வந்தீங்க தம்பி கொஞ்சம் கஷ்டம் தம்பி இவங்க சொல்றாங்க அவங்க கொல்ல போறாங்க என்ன சொல்லுங்க சார் இவ்வளவு வித்தியாசம் இல்ல how is it possible அது மேடம் as per jail records நேத்து ஈவினிங் 6:30 இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க 3 பேருக்கு பயங்கரமான தின்னஸ் அதுக்காக தான் டபுள் லாக் போட்டு இவங்க சாப்பாடு தருவீங்க அவங்க பத்தங்க உள்ள மேடம் என்ன கவலை இருக்கா ஜெயில தப்பு பண்ணீங்களா அது சாத்துங்க போய் சொல்றாங்க ஜாஸ்மின் லெட்கா தப்பு பண்ணா எல்லாம் போய் சொல்றாங்க எல்லாம் போய் சொல்றாங்க அவங்களோட அக்கா என்ன வெளிய போய் தூக்கு போடுங்க ஏய் நீ சொல்றது உண்மையாவே இருந்தாலும் சட்டப்படி அது சாட்சி வேண்டாம் கேஸ் ஃபைல் பண்ண கூட கோர்ட்ல நிக்காது இந்த சட்டத்துக்கு சத்தியம் தேவையில்ல சாட்சி தேவையில்ல ஓகே ஓகேடா ஓகே உங்களுக்கு எப்படி பாத்துக்க போய் பாத்துக்க ஓகேடா விஜய் ஜெயிச்சோம்ல சென்னை கோர்ட்ல கமிஷனர் கௌசல்யா இன்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் சாரி அடுத்து நடந்த 2 கொலைகள் இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படாததாலும் திருநாவுக்கரசையும் கிஷோரையும் கௌசல்யாவின் தம்பி விஜய் கொலை செய்திருக்கலாம் என்றும் அவருக்கு கௌசல்யா துணையாக இருந்திருக்கலாம் என்றும் போலீஸ் தரப்பு சந்தேகம் இருப்பதால் அவர் பதவி பறிக்கப்பட்டு அவரை வெயிட்டிங் லிஸ்டில் வைத்திருக்கின்றனர் பாவனா அக்கா வெயிட்டிங் லிஸ்ட் வச்சிருக்காங்களா எனக்கு ஒரு டிக்கெட் அதுக்கு போ இல்ல யார் வெயிட்டிங் லிஸ்ட் போறா கஷ்டப்பட்டு கொடுத்துறாரு அக்காக்கு கம்மி மேல இருக்க பாஸ்டோட போட்டு ட்ரெஸ் மேல தான் ஜாஸ்தி பாசம் அவங்களுக்கு தேவை மச்சான் உங்க காணிடா உலகத்துல எல்லா பொம்பளையும் அப்படிதான் புருஷனை விட போற ட்ரெஸ் தான் அதிகமா யாதுவாங்க ஹலோ தியா சிஸ் சொல்லுங்க சிஸ் எங்க அவன் ரொம்ப பிஸியா இருக்கோம் சிஸ் அது இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு என்ன நாள்னு கேட்டாங்க ஓ ஷிட் இன்னைக்கு ஷால் பர்த்டே ஹேப்பி தீபாவளி என்ன மச்சி சொல்லுங்க மச்சான் தியா பாக்க ரொம்ப அழகா அழகா தெரியவா டேய் ஒண்ணுங்க அழகா இருக்கணும்னா ஒண்ணு அவங்க மேக்கப் பண்ணணும் இல்லனா அவங்களுக்கு ரெண்டு மேக்கப் பண்ணணும் இங்க ரெண்டுமே நடந்துருக்கு அதனால செட் க்ளோஸ் பண்ணிட்டு லெட்ஸ் ட்ரிங்க் மேன் இன்னைக்கு அவங்க ஸ்டே பண்ணி மேடம் இவங்க தான் எங்க அம்மா ரொம்ப நாளா பார்க்கணும் நாங்க கூட்டி வந்தேன் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்ன சாலுக்குடி என்ன விஷயம் ரொம்ப தேங்க்ஸ் மாமா என் பர்த்டேக்கு வந்தது அது எப்படி வராம இருப்பேன் சரி அம்மாவோட ஜாலியா இருந்தீங்களா என்ன ஜாலியா இருந்தேன் அந்த பிசாசு தொல்லை தாங்கல அம்மாவை பிசாசு என்ன சொல்லக்கூடாது ஹாய்க்கா எப்படி இருக்க சாரிக்கா என்ன நடந்தாலும் உனக்கு வேலை போச்சு எனக்கு வேலை போனது பத்தி நான் கவலைப்படல பட் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு ஒரு கிட்ட பேர் வந்துச்சு அதான் ஃபீலிங்கா இருக்கு இப்போ நான் ரிக்ரெட் பண்றேன் உண்மையிலேயே உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாமோன்னு ஃபாஸ்ட் விடுக்கா பயங்கரமான கிரிமினல் பிரெயின் அவனுக்கு 2 மணியும் ரொம்ப பிரில்லியண்டா பண்ணிருக்கேன் எங்க டிபார்ட்மெண்ட் தெனை போச்சு உண்மையிலேயே நீ எனக்கு அண்ணனா பிறந்திருக்கணும் அப்ப நீ எனக்கு தங்கச்சியா பிறந்திருக்கணுமா go to sleep I'll see you tomorrow good night அக்கா கொஞ்சம் நில்லுக்கா நடந்தது என்ன தெரிஞ்சிருப்போம் அன்னைக்கு பெங்களூர் போனது செமினார்ல கலந்துக்கிறது லேசர் ப்ரோக்ராம்ல டான்ஸ் ஆனது இப்படி நான் பெங்களூர்ல ஹோல் டே இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணிட்டேன் தென் சென்னைக்கு வந்து இன்னொரு கடை போச்சேன் அதே டேமோ திருப்பி பெங்களூர் போயிட்டேன் 5 hours நான் எப்படி திரும்பி போனேன்னு எனக்கு தெரியல ஜஸ்ட் கார் அப்படியே ஓட்டி மாத்திட்டேன் உங்க போலீஸ் ரெக்கார்ட்ல முட்டா பசங்க திருநாவுக்கரசு ரோட் ஆக்சிடென்ட் போயிட்டா கேஸ் முடிச்சாங்க செகண்ட் மர்டர் கிஷோர் ஞாபகம் இருக்கா ஜெயராஜ் தேட்டர் நம்ம இளைய தளபதி படம் தேட்டர்ல இருந்து நான் சாய் நீ மிஸ் பண்ண கிஷோர் நான் பிக்கப் பண்ணிட்டு மாட்டாங்க உயிர் பாட்டு விட்டேன் வர முடியாது திருப்பி தேட்டர் வந்து பாருங்க பின்னாடி நீ காரா ஒரு டாக்டர் முடிஞ்சு வந்தீங்களா ஞாபகம் இருக்கா இதுல வேடிக்கை என்னன்னா எவ்வளவு விட்ட மாஜா கேட்கிற மாட்டி கிஷோர் உயிர் டிபார்ட்மெண்ட் கேஸ் போயிடுச்சு நீ மட்டும் எனக்கு பிடிக்கணும் போராடிட்டே இருந்த கடைசியில என்னாச்சு வேலை போனதான் மிச்சம் உன்னை பார்த்தாலே பரிதாபமா இருக்கா சாரிடா நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் குட் நைட் குட் நைட் தீபா ரிசீவ் பண்ணுவாங்க ஓகே எனக்கா திடீர்னு யூனிஃபார்ம் மாட்டி வந்திருக்கா கிரிமினல் சார் கிரிமினல் தான் மாட்ட வேண்டியிருக்கு this is evidence for the murders அவனோட ஒப்புதல் வாக்குமூலம் அவனுக்கே தெரியாம லாஸ்ட் நைட் ரெக்கார்ட் பண்ணது இதுக்காக தான் நான் ரிசைன் பண்ண மாதிரி ப்ளே பண்ணேன் குட் ஜாப் இது ப்ளே பண்ணி பாருங்க சார் அந்த 2 மர்டரையும் எப்படி செஞ்சானு கிளியரா பொதுவா சிஸ்டர்ஸ்னா உயிரை காப்பாத்துவாங்கன்னு பேரு ஆனா இந்த சிஸ்டர் சொந்த தம்பி உயிரே எடுக்குது வாட்லியே சொசைட்டி நோ காமெடி நோ ஸ்மோக்கிங் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால நோ காமெடி ஷட் அப் நீங்க எதுக்கு வந்தீங்க என்ன சார் கேள்வி இது எங்க ஃப்ரெண்ட் அரெஸ்ட் பண்ணி கூட்டி வந்தீங்க நாங்க வராம எங்க ஐயா வரும் இடியட் டீ கப்ல வேணா சார் ஏய் மிஸ்டர் ஆனந்த் சார் ப்ளே பண்ணுங்க பயங்கரமான கிரிமினல் பிரெயின் அவனுக்கு 2 மர்டரையும் ரொம்ப பிரில்லியண்டா பண்ணிருக்கேன் இதெல்லாம் தேவை ஃபார்வர்ட் பண்ணுங்க அக்கா கொஞ்சம் நில்லுக்கா நடந்தது என்ன தெரிஞ்சிருப்போம் ஊருக்கு போனா எவ்வளவு பர்க்கா டைம் போன் போட்டு சங்க போகுது நாம ஏன்டா வாய் போட்டு போக மாட்டேன் அன்னைக்கு பெங்களூர் போனது ஸ்டார்ல கலந்துக்கிறது ப்ரோக்ராம்ல சொன்னது பெங்களூர் வாட் இஸ் சொல்றது இவன் டிக்கெட் அன்னைக்கு பெங்களூர் போனது ஸ்டார்ல கலந்துக்கிறது பெங்களூர் போனது ஸ்டார்ல கலந்துக்கிறது பெங்களூர் போனது
Why this? Kausalya, what is this? This is a famous science. Lot of people searching in YouTube. You don't know why? Shut up, I say. Okay, Dad. Stop the nonsense. Damn it! Get lost from here. I say get lost from here. Kausalya, what do you think of yourself? You are trying to make a fool out of me? Sir, record பண்ணு sir. இப்ப change ஆச்சு. Don't try. Why video jammer? இது வச்சு மேஜிக் பண்ணா. ஓ, இந்த டெக்னாலஜி யாருக்கு யூஸ் ஆகுது மச்சான். சத்தியமா இன்னைக்கு இருக்கிற பலாரஸ்ல சாமி நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படியாவது பத்தரமா ஒரு விஷயத்தை சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கோம். ஊதி பெட்டி கண்ணாலனா அனேகாய் அனேகாய் நீ கண்ணனே வாலிகையா உனக்கு கேளாடுற நீ நடமாடும் சாராயமா உன்னை பார்த்ததுமே கல்லாடுற சாய் 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 ஒப்புச்சாண்டி பார்வையில அனேகாய் ஊதி பெட்டி கண்ணாலனா அனேகாய் அனேகாய் தெரியல மழை பெஞ்சும் நனையல எனக்கு என்ன புரியல பின்னால வாழாக்குவேன் என்ன சொன்னாலும் தலையாக்குவேன் பார்வையில பெட்டி கண்ணாலனா அனேடாய் அனேடாய் நீ தந்த கிஸ்ல கல்லாடும் கிக்கல இரவா பகல புரியல ருசியான பலகாரமே யார் பசியான நீ வேணுமே இனி ஓடாது கடிகாரமே ஒப்புச்சாண்டி பார்வையில பெட்டி கண்ணாலனா அனேடாய் அனேடாய் நீ தந்த மாளிகையா உனக்கு கேளாடுற நீ நடமாடும் சாராயமா உன்னை பார்த்ததுமே தள்ளாடுற நீங்கலாம் படிச்சவங்க உங்களுக்கு நல்லா தெரியும் குற்றவாளி விட அவனுக்கு உடனே இருக்கிறவங்களுக்கு தான் தண்டனை அதிகம் உங்களை காப்பாத்திக்க ஒரே வழி அப்ரூவரா மாதிரி உண்மை சொல்லிட்டு என்ன ஏய் மேடம் சொன்னது கேட்டல அன்னைக்கு பெங்களூர்ல விஜய்க்கு பதிலா 3 மணிக்கு லேசர் சொன்னது யாரு நீ நான் இருந்த சொல்றா செத்துடா அப்புறம் வருவேன் சார் அப்புறம் வருவேன் சார் சார் பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ல ரெடி சொல்லி ஓஸ்தியார ஒரு பிகர உத்தார் பண்ணி சார் பாக்கி பிச்சி ஹோட்டல்ல கூட்டி போற சார் அந்த பொண்ணு முறையா என்ஜாய் பண்ணி சார் ஆனா வங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போற சார் அவ சார் இது பக்கத்துல வேற யாரை கூட்டி போலீஸ் பாத்தீங்க சார் போவட சார் இங்க போறோம் ஏய் நீ யாரு உண்மையை சொல்லிரேன் சார் ரெண்டால குளிங்க சார் பல்லு கூட வலிங்க சார் அதான் சார் நீ தான் அவ்வளவுடா ஆமா என்ன புறாங்கடா நீ யாரு உண்மையை சொல்லு அந்த ரெண்டு பேரும் எப்படி பண்ணா சார் உங்களுக்கு தெரியுமா சார் இல்ல வைஃப் இருக்காங்க யாரு கேக்குறேன் இருக்காங்க என்னப்பா வைஃப் போட்டு கொடுக்கணும் ஃப்ரெண்ட் காட்டி கொடுக்கணும் ஒண்ணுதான் சார் நான் கேட்டேன் டோன்ட் சாரி இப்படி கடை உண்மையை சொல்றேன் டேய் சுற்றுவன் நீ சொல்றா சொல்லுங்க சார் சுத்தம் இல்ல சார் பாப்போம் உண்மையை சொன்ன ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ விட்டுறேன் இன்னும் 2 நாள் கழிச்சு எல்லாரும் எழுதி வந்து எங்க போட்டு உண்மையை வர வைக்கல வர வைக்க டேய் போங்க போங்க ஏய் வா நீ ஆம்பளையா இருந்தா காலேஜ் கிரவுண்டுக்கு வா கிரிக்கெட் ஆடலாம் ஏய் Hey, hi man, how are you? I'm fine. How are you? I'm very good too. Tell me, Anand, what's the matter? UK இருந்து மிஸ்டர் லிங்கன் போன் நீ கூட்டி பேசமா ஆஹா கேட்டாடா ஒரு கேள்வி இல்ல மச்சான் கூட்டி போய் உட்கார்ந்து கூட்டி பேச வாங்கி கொடுத்து ஐஸ்கிரீம் அன்லிமிட்டட் மீல்ஸ் போட்டாங்க போறாங்க கொங்காங்கோ டேய் சாரிடா ஏய் எல்லாரும் எப்படி எஸ்கூஸ் கத்துச்சோம் நெக்ஸ்ட் டைம் ஊசி போட்டா உள்ள இருப்பாங்கடா ஏய் எனக்கு ஏய் வாட் வாட் ஓ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் லாலி வந்து போன்ல பேசலாம் நம்ம பேசறா பேசாம நீங்க எல்லாம் ஏதாவது ஊருக்கு ஓடி போயிடலாம் ஓடி போயிடலாம் ஆனா உமா வர மாட்டல உங்க உமா இல்ல அவங்க அம்மா வர மாட்டாங்க ஓ நான் மாறிடா இவ்வளவு செகண்ட் தான் போய் வரமாட்டாங்க Hey dad, இந்த ரெண்டு நேரம் மெசேஜ் பண்ணிருக்கு. I'll talk to you later. சொல்லுங்க கையில வர சொல்லுங்க. Enjoy. Hi, how are you? அவன் கதை முடிச்சியா? ஹலோ ஜகன் குட் ஈவினிங் Hey, பண்ணவா இன்னைக்கு பாரு பேமா போமா கேக்க கட்ட பூவா பூ நானே ஒராவ முடிய பீட்டே Shut up. Son of a. டேய் எங்க வந்து கோபப்படுற கோபப்படுற அப்படியே Hey,
உன் ரேஞ்சுக்கு ஒரு பொண்ணே போதும் நினைச்சேன். நானே வேண்டாம். வா 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 உன்னை கால் கொடுத்தா நான் காட்டுறேன். வாடா நான் என்ன போடா அப்பா செத்த பையன் போடுவா பையன் செத்த அப்பா போடுவா உங்க ரெண்டு பேருக்கு நான் போடுவேடா வாடா. எவனுக்கு இன்விடேஷன் கொடுக்குற முதல் ஆள் நீதான். வரேன். ஜெகநாத் இந்த ஃளைட் வராது கண்டா வரேன் மேடம். எத்தனை மணிக்கு லேண்ட் ஆகும்? மார்னிங் 6. ஓகே ஓகே சரி சார் ஓகே மேடம் என்ன இப்போ ஃபோன் வந்து மேடம் எங்க அம்மா கால் அட்டாக் லீவ் வேணும் மேடம். என்ன சொல்றீங்க? ஆமா மேடம் எனக்கு பெத்த தெய்வம் அப்பதானே ஐசியூ கட்டிட்டாங்க மேடம். ஓகே போய் வாங்க. குட் மார்னிங் மேடம். உங்க தம்பி ரிமாண்ட் பண்ணுங்க தானே? எஸ் சார் திஸ் இஸ் கமிஷனர் சார். வீட்ல விஜய் தியா இருக்காங்களா? இல்ல மேடம் காலையில போனாங்க இன்னும் யாரும் வரல. டேய் நம்ம இருக்கற யாருக்கு தெரியலடா தெரியுமா சார்? டேய் என்ன மொபைல் போன் ஓகே பேக் நீ போடா கால் வரும். இந்த மலை மேல போன் ஆன் பண்ணேன் எப்படி சிக்னல் போடல. எப்பவுமே தமிழ்நாட்டு மண்ணில் காலடி எடுத்து வச்சாலே திமிர் வந்துருக்குல்ல. என்ன சொல்றீங்க? என்ன காலடி எடுத்து வச்சு ஒரு ஃபேமிலியை க்ளோஸ் பண்ண போறேன். சொல்லா உன் கால் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்துட்டானா? ஏன் மச்சான் வந்துட்டானா? ஃபாரின்ல இருந்து ஃபாரின்ல போறதுக்காக பாஸ்போர்ட் எடுத்து விசா வாங்கி பாஸ்போர்ட்ல இமிகிரேஷன்ல கேப்பா குத்தி வந்திருக்காடா உங்க ஒய்யால. பண்ணிடு. என்ன கேக்குறியா? மாசம் மாசம் வாங்கி என்ன கேக்குறியா? அது யாரும் பிரச்சனை. கொஞ்சம் விசா இருந்தா என்ன ஆயி போனாங்க. சாரி டசன்ட் மேக் இட் டெட் மேன் அலைவ். நீ என் கவுண்டர் பண்ண சொல்லி தான் இருக்கேன். அவன் ஏன் கதையை முடிச்சு போறங்க. ஏய் டேய் மிஸ்டர் மச்சான் ஏய் எவடா வந்து நானா மச்சான் போடா மரமாடா. சார் எஸ் இன்னைக்கு காலையில மிஸ்டர் ஜெகநாத் சென்னை வந்து உடனே அவருடைய காலுக்கு பாம்பு வச்சு அவர் மர்டர் பண்ணிட்டு ட்ரை பண்ணிருக்காங்க. அதனால அவனை உடனே அரெஸ்ட் பண்ணுவோம். அரெஸ்ட் பண்ணும்போது அவன் தப்பிக்க முயற்சி பண்ணா அவன் என்கவுண்டர் பண்ணுவோம். ஆர்டர் சார். கோ ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இது பிரச்சனை. வரமா சரிமா. நீங்க வீபா நம்ம தான். ஆமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா உங்க புண்ணியத்துல. ஓகே ஐயோ ஏசி கவுன்சிலர் மட்டும் சிக்னல் கிடைக்காது கிடைக்குது. ஹலோ ஹலோ வீபால் சொல்லுங்க மேடம். இப்ப அம்மா எப்படி இருக்காங்க? இப்போ போன் எடுத்துட்டு மேடம் எந்த நேரத்துல எடுத்து தெரியல மேடம். ஹேவ் யூ ட்ரேஸ்ட் கால்? பண்ணி டெஸ்ட் பண்ணி சீக்கிரம் நானா வரேன். போடா சாமா நானே பாத்துறேன். நீ தனியா பண்ணல இல்ல பண்ண வரல. டேய் சாவுக்கு பயந்து போடா கேக்க மாட்டடா. நேருக்கு நேர் போய் மொதல்ல மச்சான் எனக்கு என்ன பண்ணல. நான் சாவுக்கு தான் போறேன். எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒண்ணு அவ மூச்சு நின்னு போறா ஏன் மூச்சு நிக்கும். தியா என்ன சொல்றீங்க? அவளை பார்த்து சொன்னீங்க சாவுக்கு நான் பயப்படல சந்தோஷமா சாக போறேன். என்ன என்ன பார்த்து சொல்லு. என் கண்ணை பார்த்து சொல்லு. ஏன்னா உன் காது தோத்து போச்சு நீ பழி வாங்கிட்டு இருக்க. என் காது தோத்து போச்சுன்னா நான் யாரை பழி வாங்குறது? அவங்க சொல்ற மாதிரி நீ தனி போகாதன்னு சொல்ல மாட்டேன். நான் கூட வரேன்னு சொல்ல மாட்டேன். நீ தனியா போல ஜெயிச்சு பாரு. உன் காதல் உண்மையா இருந்தா நீ நிச்சயமா ஜெயிப்ப. என் காதல் உண்மையா இருந்தா நீ கண் பார்த்து நீ வரல. ஸ்கூலுக்கு போய் சார் ஸ்கூலுக்கு என்ன வேலையா அக்கா பையன் ஸ்கூலுக்கு போய் வேலை நடத்தா பிரீகேஜ் போய் சார் சார் 77 டோலே கேக்குறாங்க சார் சுத்துடா உங்களுக்கு கேட்டாங்க சார் யோ இங்க இங்க இருக்க அவங்க மேல எவ்வளவு சார் பசங்க பீர் வாங்கிட்டு இருக்காங்க அதான் இங்க அங்கில பீர் மேல அவன் என்ன கேக்குறாங்க குட் மார்னிங் மிஸ்டர் சேனாதிபதி சார் இவன் பேர் விஜய். உங்க தம்பி தானே? நோ அவன் ஒரு கொலைகாரன். ஆல்ரெடி 2 பேரை மர்டர் பண்ணிருக்கான். சரி மேடம் 2 பேரும் மர்டர் பண்ணிருக்காரு. ஆனா விட்னஸ் இல்லன்றனால வெளிய ஸ்பீட் இருக்காரு தானே? எஸ் யூ ரைட். சட்டம் ஒரு இருட்டர்னு அறிஞரனா 60 வருஷமா சொல்லிட்டு இருந்தார். சாட்சி இல்லைனா நீதிக்கே தண்டனை கொடுக்கலாம்னு நான் இந்த தொழிலுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கேன். எவன் காதல இருந்துச்சு? எஸ் தட்ஸ் a drawback. ஓகே வாட்ஸ் மேட்டர்? நீங்க வந்தீங்க சப்போர்ட் வித் ஜெயில். இன்னொரு ஆர்டர் வர வரைக்கும் இவன் ஜெயில தான் இருக்கணும். இவன் இருக்கிற விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஒவ்வொரு கொலைகாரனும் ஏதாவது ஃபிளாஷ்பேக் கதை வச்சிருக்கீங்க நீங்க எப்படி? உங்களை மாதிரி ஒரு ஜெயில நடக்க கொலை மாறிட்டேன். தட்ஸ் ஆல். கௌஷி நான் ஷாலோ ஸ்கூல்ல டிராப் பண்ணி நான் அப்படியே காலேஜ் போறேன். ஓகே ஓகே ஈவினிங் சீக்கிரம் வந்துங்க. ஓகே ரிசப்ஷன் போணும். வந்துறேன். ஓகே இன்னும் 1 மணி நேரத்துல உன் மச்சான் என் கால் அடியில வந்து விழுவணும். அப்படி இல்ல உன் பொண்டாட்டியும் உன் பொண்ணும் உன் காலில் விழுவாங்க. போனோமா இல்ல சார் அவனை சிட்டி ஃபுல்லா தெரியல. கடைசியில இப்பதான் தெரிஞ்சது அவங்க அக்கா அவனை கொண்டு போய் சேஃப்டியா ஜெயில வச்சிருக்காங்க. நீங்க அங்க அக்காவையும் குழந்தையும் முடிச்சிருங்க. நான் இந்த ஜெயிலுக்கு போய் இவங்க கதையை முடிச்சேன்.
அதுல அடிஷனல் கமிஷனர் ஆஃப் போலீஸ் எஸ்எஃப் கடை அறுவை தொங்கிட்டு இருக்காரு. இவளை எப்பவோ சுட்டு சுடுகாடு நினைச்சிருப்பேன். அன்னைக்கு உன் காதலி நான் கொல்லும்போது நீ கதை எழுத பாரு, ரொம்ப நல்லா இருந்துடா. அதே மாதிரி உங்க அக்காவை நான் சுட்டவ மட்டும் செதறணும், அதை பார்த்து நீ கதறணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். பாதியா உன்னாச்சு உன சும்மா கடைசியில நீ தீர்வு குத்தி சண்டை எங்க அக்கா நீ தூக்க மாட்டி தூக்கி கேச என்னக்கா சொல்ற? சொல்லுப்பா, அக்கா உங்க கஷ்டப்பட்டு வந்தாங்கல, எல்லாத்தையும் சொல்லு. நம்ம கமிஷன் தானே. ஓ ஷட் அப். சரிங்க. நடந்து சொல்றா. என்னக்கா நடந்துச்சு? நீ அங்க வந்தது எல்லாரும் ஆச்சு கொன்னது ஜெகநாத் கழுத்துல கையில போட்டு சாவச்சு. எல்லாரும் சொல்லா. யாரா ஜெகநாத்? மச்சான், ஜெகநாத் நம்ம கிளாஸ்ல லாலி நோட்டி போன்ல பேசியே பாலே. அவரோட ஆளு நினைக்கிறேன். நோ காமி. மச்சான், இதே காமெடி பண்ணிட்டா. சைலன்ஸ். என்ன பண்ற? நீங்க சைலன்ஸ் சொல்றீங்க. அத சைலன்ஸ் போல போடுங்க சார். நான்சென்ஸ். அந்த போல இல்ல சார். இடியட். ஆன்சர் சார் கூட கூப்பிடுறாரு. ஏய், இவங்க சரி கேட்ட பேப்பர் சார். இவங்க சொல்றா. நான் வந்து கண்ணா பார்த்தேன். சொல்லுங்க சார். கூல் கூல். நீங்க கண்ணால பாத்தீங்களா? எஸ் சார். நான் பார்த்தேன். இவன் நம்பர் பண்ணு. இப்போ சொல்லுங்க சார். சார் எனக்கு ஒண்ணுமே புரியல, தலையை சுத்துது. சுத்தனா பிக்ஸ் மேல சாப்பிடுங்க. போய் வாங்கி வரியா? நீங்க பண்ணுங்க, கேட்டா நான் வாங்கி. நான் எனக்கு ஒண்ணு கேட்டேன், அப்புறம் வந்து மாட்டிக்கிறோம். சார் நேத்து காலையில இந்த பையனை மேடம் ஜெயிலுக்கு கூட்டினாங்க. பயங்கரமான கிரிமினல், 2 மர்டர் பண்ணிருக்கான். நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்கணும், அவனை எந்த காரணத்துக்கு வெளியே விடாது அப்படின்னு சொன்னேன். நான் உடனே அவன் கண்ணு முன்னாடி உள்ள போய் லாக் பண்ணேன் சார். அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்னிங் அவங்க வந்து ஓபன் பண்ணி விட சொன்னாங்க, ஓபன் பண்ணி விட்டேன். இல்ல மேடம், இதுதான் ஃபேக்ட். அப்படி இருக்கும்போது எப்படி சார் வந்து அவன் வந்து அங்க வந்து மர்டர் பண்ணிட்டான் அப்படின்னு அந்த அம்மா கட்டாங்க. என் கண்ணால பார்த்தா நீங்க கத்துறாரு. எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ நான் கவர்மெண்ட் பண்ணிக்கலாம் இல்ல தப்பு பண்ணிக்கலாம். அதுல வேற நேரா தப்பிக்கிறதுக்கு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணா. அவன் மூஞ்சி மேலே நோக்க நோக்கியா நீங்க ஐட்டு வந்து மொத்த கேஸ் மாதிரி விட்டு போயிருங்க. மேட்ல ஜென் அழகா ட்ராவல் பண்ணி கொண்டு வர பாத்தியா? என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பையா சார். நீங்க சும்மா கடிக்க சார். நீங்க எழுதிங்க. மிஸ்டர் ஆனந்த், ஷவுட் பண்றதுனால பொய் உண்மையாயிடாது, உண்மை பொய்யாயிடும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க திருச்சி ஜெயிலர் ஆட்டீங்க. அப்போ 3 கைதிகள் ஜெயில தப்பிச்சு போய் இந்த தம்பியுடைய காதலை மர்டர் பண்ணா. கரெக்டா? ஆமா. இல்ல சரி, கரெக்ட் இல்ல. ஆனா இந்த தம்பி என்ன பண்ணாருன்னா, நீங்க தான் 3 பேரை வெளியே விட்டு அவன் காதலை மர்டர் பண்ணதா கம்ப்ளைண்ட் பண்ணாரு. ஆனா நீங்க இல்ல, அந்த 3 பேர் உள்ளதா இருந்தாங்கன்னு ப்ரூவ் பண்ணி உங்க நேர்மையை நிரூபிச்சீங்க. ஆமா, உங்களை மாதிரியே இவரை நான் உள்ள போட்டேன், உங்களை மாதிரியே டபுள் லாக் போட்டேன், உங்களை மாதிரியே உள்ள வச்சு சாப்பாடு போட்டேன். அன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்களோ அதே தான் நான் இன்னைக்கு பண்ணேன். இந்த விஷயத்தை நீங்க தான் சார் எனக்கு குருவே சாரம். பால எப்படி போட்டா சீக்கிரம் இல்ல. ஒன் செகண்ட் கீப் ஊரி செட். ஹலோ சார், ஓசி பேங்க்ல இருந்து பேசுறேன். உங்களுக்கு லோன் ஏதாவது வேணுமா சார்? அப்ப ஜெயில தான் இருந்தான்னு சொல்றீங்க? சொல்லல சார், இதான் ஃபேக்ட். ஆஸ் பர் ஜெயில் ரெக்கார்ட், லாஸ்ட் 24 hours he was in the jail. சார் சார் போய் சொல்லுங்க சார். போய் சொல்லுங்க சார். எங்க இருக்கு சார்? பாப்பா போய் சொல்லுங்க சார். சொல்லாது. ஹலோ சாரி, இந்த பாட்டு வேணும் என்றால் நம்பர் 1 ரைட் அழுத்தவும். ஏய் shut up. காசு கொடுத்து இந்த வீசி போனா. நல்ல பாப்பா தானே? ஆமா. உண்மையை சொல்லுவல? சொல்லுவேன். உன்னையும் உங்க அம்மாவையும் யார் வந்து காப்பாத்துனா? யார் வந்து காப்பாத்திப்பா? ஒருவேளை ஸ்பைடர்மேன் இருந்திருக்கும். அதுதான போச்சே. ஸ்பைடர்மேன் மாதிரியே கண்ணாடி உடைச்சு உள்ள வந்தாரு. ஸ்பைடர்மேன் மாதிரியே ஃபைட் பண்ணாரு. ஸ்பைடர்மேன் மாதிரியே வில்லங்களை க்ளோஸ் பண்ணாரு. என்ன எங்க அம்மாவையும் காப்பாத்திட்டு ஸ்பைடர்மேன் மாதிரி பறந்து போயிட்டாரு. வெரி குட் கண்ணா, வெரி குட். இந்த மாதிரி குழந்தைகளை துடிக்கிற ஸ்பைடர்மேன் உலகத்துல எந்த முறையில் வந்து காப்பாத்துவார்? இது உலகத்துல நியதி. நோ காமெடி. எங்க அம்மா சத்தியமா காமெடி இல்ல சார். அப்ப இந்த குழந்தை சொல்றத பாக்கும்போது ஜெகநாத் கொலை செஞ்சது விஜய் இல்லன்னு தெரியுது. இவன் தான் கொலை பண்ணா. நோ நோ போலீஸ் சார். நீங்க சொல்றது உண்மையாவே இருந்தா கூட கேஸ் ஃபைல் பண்ண கோர்ட்ல நிக்காது. ஏன்னா கொலை நடந்தப்ப அவர் ஜெயில தான் இருந்திருக்காருங்கிறதுக்கான எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. சீக்கிரம் யாரோ ஒரு ஸ்பைடர்மேன் மாதிரி வந்து இந்த கொலை செஞ்சுட்டு போயிருக்கான். அவன் யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம டியூட்டி. ஐ அம் கிவிங் தி ஜாப். யூ இன்வெஸ்டிகேட். ஓகே விஜய், யூ கேன் கோ. ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். இது யாரும் இல்ல. இது ஸ்பைடர்மேன் தான்.
யார் யாருக்கோ வெட்டு வச்சானே இந்த ஒரிஜினல் வில்லன் வெட்டு வச்சானே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா கதை இதுக்கு பேர் சார் சூப்பர் எண்டு. ஏன் சார் சூப்பர் ஸ்டார் காலத்துல இருந்து ஸ்டார்டிங் ஸ்டார் காலம் வரைக்கும் கிளைமேக்ஸ்ல ஹெல்ப் பண்றதே ஒரு ஜாப் வச்சிருக்கீங்க போல. ஆனா குட் ஜாப் சார். கண்டிப்பா ஏதோ நல்ல பண்ணலாம் பண்ணிருக்கேன். சாரிக்கா, நீ சொன்ன மாதிரி பண்ணிருந்தா ஒரு நல்ல ஜெயிக் போயிருப்பாரு. நான் ஜெயிச்சேன்னு வருத்தப்படாதக்கா ப்ளீஸ். டேய், இந்த போட்டியில நீயும் ஜெயிக்கலாம், நானும் ஜெயிக்கலாம். அவர்தான் உண்மையிலே ஜெயிச்சிருக்காரு. மேடம் தப்பா சொல்றீங்க. இன்னைக்கு இருக்க நிலைமையில யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இப்ப இருக்கிற அரசியல் சட்டம் இருக்கு, அது இங்கிலீஷ்காரங்க காலத்துல உருவானது. அன்னைக்கு கிரிமினல்ஸ் கம்மியா இருந்தாங்க, கிரைம்ஸ் கம்மியா இருந்துச்சு. ஆனா இப்போ அதெல்லாம் பெரிய போச்சு. கொலை பண்றவன், கொள்ளையடிக்கிறவன், 1000 கோடி லட்சம் கோடி ஊழல் பண்றவன், இவங்க எல்லாம் கோர்ட்டுக்கு போய் ஈஸியா தப்பிச்சு வந்துறாங்க. கரெக்ட் சார். சட்டத்துல இருக்க ஓட்டை வச்சு நீதி இருந்தா போதும், நீதியை குழி தோண்டி புதைச்சிடலாம். இப்படிப்பட்ட குற்றவாளிகள் எல்லாம் தண்டிக்கப்படணும்னா அரசியல் சட்டமே மாறணும். லா ஷுட் பி டைட்டட். அதர்வைஸ் நம்ம மாதிரி சின்சியர் போலீஸ்காரங்களா கோர்ட்டுக்கு குற்றவாளிக்கு நடுவுல புரோக்கர் மாதிரி தான் அழுது. குட் பாயிண்ட்.